வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. நம்ம அடிக்கடி வீட்ல பண்ற ஒரு ரெசிபியவே நம்ம பிரசன்ட் பண்ற விதத்த கொஞ்சம் மாத்தி குடுத்தோம்னா, வீட்ல உள்ளவங்களுக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பண்ண போற ரெசிபி வந்து ஒரு வெஜிடேரியன் ஃப்ரைட் ஃபிஷ். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் அப்புறம் கோதுமை மாவு வச்சு பண்ற ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஆனா அத பிரசன்டேஷன்ல நான் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டுமேன்னு நான் இப்படி குடுத்துருக்கேன். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ்ஷுக்குள்ள ஸ்டஃபிங் பண்றதுக்கு நான் 2 உருளைக்கிழங்க கழுவிட்டு நறுக்கி வச்சிருக்கேன். அத குக்கர்ல சேர்த்துட்டு அது வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு, திறந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கணும். ரொம்ப கொழ கொழன்னு இல்லாம, இந்த கத்திய வச்சு குத்தி பார்த்தோம்னா, நல்லா உள்ள போகணும். ரொம்ப கொழ கொழன்னு இல்லாம இருக்கணும். இப்போ இத தோல் உரிச்சு 1, 2ஆ உதுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய பீசஸா இல்லாம, கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கிற மாரி உதுத்து வச்சுட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா. இது கூட கொஞ்சமா பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலை, இதெல்லாம் சேர்த்து இத நல்லா கலந்து வச்சிடணும். உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்துட்டதுனால இத தனியா வதக்கி அதுக்கப்புறம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டஃபிங் தான் வைக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் நெறைய சேர்த்து பண்ணணும் அப்டின்னா கூட நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பவுல்ல 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வெளியில எடுத்து வச்சதுனால நல்லா கரெக்ட்டா சாஃப்ட் ஆயிடுச்சு. இத நல்லா அந்த மாவுல ஒண்ணு போல கலந்துக்கணும். வெண்ணெய் ஃபுல்லா கலந்துட்டா நம்மளுக்கு மாவே வந்து பார்த்தா உதிரி உதிரியா தெரியும். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து, சப்பாத்தி மாவ விட கொஞ்சம் கெட்டியா பெசஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். பட்டருக்கு பதிலா நீங்க எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியா பெசஞ்சு, இத மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்ப சின்ன சின்ன உருண்டைகளா, ரொம்ப சின்னதா இல்லாம, ஒரு மிதமான ஒரு சைஸ் உருண்டைகளா நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு உருண்டைகள் நான் பிரிச்சு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு உருண்டைய எடுத்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்ட மேல வச்சு, இது நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மெல்லிசா தேய்க்க முடியுமோ, அந்த அளவுக்கு தேய்ச்சுக்கணும். இடையில வந்து ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா, கொஞ்சமா மாவு தொட்டு தொட்டு தேய்ச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹார்டா பெசஞ்சிருக்கிறதுனால, தேய்க்கிறதும் வந்து கொஞ்சம் மாவு தொட்டு தொட்டு தேய்ச்சீங்கன்னா ஈஸியா வரும். நல்லா இந்த அளவுக்கு மெல்லிசா நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ ஏதாவது ஸ்பூனோட பின்புறத்த வச்சு, நம்ம இந்த மீன் மாதிரி ஒரு ஷேப் வந்து போட போறது. கட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு மார்க்கிங் வேணும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். இந்த மாரி போட்டிருக்கேன் நானு. இதுக்கப்புறமா நம்ம கத்திய வச்சு கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு கீழ வந்து இந்த சைடு இப்படி கிராஸா இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டாச்சு. அதே மாதிரி நம்ம கீழ போட்ட மாதிரியே மேலேயும். நம்ம போடுற கோடு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஃபிஷ் ஷேப். அதுலருந்து வெளியில எண்ட் வரைக்கும் வரணும். அதுக்காக தான் இந்த மார்க்கிங் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இத பாதியா பிரிச்சுக்கிறேன் நானு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு சைடும் போடுற அந்த கோடு வந்து கரெக்ட்டான சைஸ் இருக்கணும். லெஃப்ட் சைட் போடுற அளவு தான் ரைட் சைடும் போடணும். இப்ப லெஃப்ட் சைட்ல நான் 4 கோடு போட்டிருக்கேன். அதே மாதிரி ரைட் சைட்லயும் 4 போட்டுக்கலாம். இந்த பாதியிலயும் நான் மொத்தமா ஒரு 5 போடப் போறேன். 1, 2, 3, 4, 5 இதே அளவு இங்க போடணும். அப்பதான் நம்மளுக்கு இத மடிக்கும்போது கரெக்ட்டா வரும். இத மட்டும் கரெக்ட்டா ஞாபகம் வச்சு பண்ணுங்க. இப்ப எல்லாம் கோடு போட்டாச்சு. இப்ப நடுவுல நம்ம பெசஞ்சு வச்சிருக்கிற ஸ்டஃபிங்க வச்சிரலாம். நல்லா வந்து கொஞ்சம் நெறையாவே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ் பண்ணிருவோம். அதனால உங்களுக்கு தேவையான அளவு வச்சுட்டு, ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்ப மேல இருந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வரலாம். ஒரு ஓரத்துல இந்த மாரி தண்ணிய தொட்டுட்டோம்னா, நல்லா அது சீல் ஆயிக்கும். இத இப்படி பாதியா மடிச்சு நடுவுல கொண்டு வந்துட்டு, இந்த பாதிய மடிச்சு அது மேல கொண்டு வந்து இப்படி வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு மீனோட தலைப்பகுதி கிடைச்சிரும். நல்லா அமுக்கி விட்டுருங்க. தண்ணிய தொட்டு தொட்டு பண்ணுங்க. அப்பதான் அது நல்லா ஒட்டிக்கும். இப்ப மேல உள்ளதுக்கு அடுத்தடுத்து உள்ளதுக்கும் நான் தண்ணிய தொட்டுட்டு, இத வந்து இப்படி லெஃப்ட் சைட்ல இருந்து கொண்டு வந்து நடுவுல எல்லாத்தையுமே கொண்டு வந்து நடுவுல வைக்கணும். வைக்கும்போது எதுவும் கேப் இல்லாத மாதிரி நல்லா ஒட்டிக்குங்க. அடுத்தது கொண்டு வரும்போது முன்னாடி உள்ளதுக்கு மேல வந்து அது வர மாதிரி வச்சீங்கன்னா, கேப் விழுகாது.
கண்டிப்பா தண்ணிய தொட்டு தொட்டு தான் நீங்க பண்ணணும். இல்லாட்டி அது நம்ம ஆயில்ல போடும்போது பிரிஞ்சு வந்துரும். நல்லா அது ஒட்டிறணும். இவ்ளோ பெரிய ஃபிஷ் வேண்டாம் அப்டின்னா, நீங்க சின்ன சைஸா கூட பண்ணிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளா போட்டு குட்டி குட்டியா கூட நீங்க பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதனால தான் சொன்னேன். நம்ம இப்ப 2 சைடு கொண்டு வந்து மடிக்கிறதுனால, அ ஒரே சைஸு, ஒரே நம்பர்ஸ்ல நம்ம கட் பண்ணினோம்னா தான், இது ஈஸியா மடிக்கிறதுக்கு வரும். இல்லாட்டி ஒரு சைடு அதிகமாவும், ஒரு சைடு கம்மியாவும் இருந்ததுன்னா, இந்த மாரி மடிக்க முடியாது. அதனால கரெக்ட்டான நம்பர்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாடல் தான். கடைசில எண்ட் வரைக்கும் நம்ம இந்த சைடு இருந்து 1, இந்த சைடு இருந்து 1 கொண்டு வந்து அப்படியே நல்லா பிரஸ் பண்ணி கேப் இல்லாம ஒட்டிக்கணும். உள்ள வந்து நீங்க எந்த மாதிரியான ஸ்டஃபிங் வேணாலும் பண்ணலாம். ஈவன் வேற நெறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணலாம். இல்ல ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த மாரி ஸ்டஃபிங் கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளோட சாய்ஸ் தான். அந்த ஃபோல்டிங் மெத்தட் மட்டும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இது. நம்ம எப்பவும் சப்பாத்தி தேய்க்கிற மாரி தேய்ச்சுட்டு, இந்த மாரி ஓரங்கள்லலாம் கட் பண்ணி இப்படி பண்ணோம்னா, ரொம்ப ஈஸியாவும் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமான மெத்தட்லாம் கிடையாது இது. கேப் மட்டும் விழுகாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிருங்க. எண்ட் வரைக்கும் வந்தாச்சு. கடைசியா உள்ளதையும் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு, நம்ம உள்ள வச்சிருக்கிற அந்த மசாலாலாம் வெளியில தெரியாத மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி ஒட்டிறணும். நல்லா ஒட்டியாச்சு. இப்ப கீழ வந்து அந்த மீனோட வால் பகுதி எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி சும்மா கட் பண்ணாம ஸ்பூனோட பின்னாடி வச்சு, இப்படி ஒரு கோடு மாரி போட்டுக்கிட்டோம்னா, ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்ப மீனுக்கு நம்ம கண் வைக்கணும் இல்லையா? நான் ஒரே ஒரு கிராம்ப எடுத்து, அந்த தலை பகுதியில இப்படி குத்திட்டோம்னா, அது அப்படியே இருக்கும். இப்போ மீன் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா பார்க்கறதுக்கு பாருங்க மீன் மாதிரியே இருக்கு. இத நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா, நம்ம இந்த மாரி மடிச்சு வச்சிருக்கிற மீன சேர்த்துடலாம். ஸ்டவ்வ வந்து மிதமான தீயிலேயே வச்சு, இது 2 சைடும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட இது பூரி மாதிரி தான். ஆனா நம்ம என்ன ஸ்டஃப் பண்ணி வேற மாதிரி ஃபோல்ட் பண்ணி இத ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் வந்துருச்சு. இப்ப எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். சூப்பரா ஃப்ரைட் ஃபிஷ் வெஜிடபிள்ஸ் வச்சு, கோதுமை மாவு வச்சு நம்ம செஞ்சுட்டோம். இது நீங்க செஞ்சு பாருங்க. வீட்ல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா எஸ்பெஷலி குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாவும் பண்ணிரலாம். இதே மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா மாத்தி எப்படி பண்றது அப்படின்ற வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் நெறைய ஃபியூச்சர்ல இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஃபோல்டிங் டெக்னிக்ஸ் ஈஸியா பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ்லாம் நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இதே மாதிரி நெறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷானு சமையல் எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.